அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா. இரண்டாவது ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் தூரத்திலும் சமீபத்தில் வருவதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு நம்மத்தில் கொண்டு வரும்படி நல்ல பாடல்கள் நல்ல ஆராதனைகள் தேவன் அவமைக்காக திறந்து தேவன் இந்த காலவெளியில் உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு கருவை பாராட்டும்படியார் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கடந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். கடந்த 3 மாதங்கள் நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்காமல் இந்த கொரோனாவின் தாக்கம் நம்மை அதிகரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை பல விதங்களில் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்ததாம் நிலைமையில தேவனே நமக்கு நல்லவராக இருந்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்து காலவெளியிலே அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நல்லிருந்த இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உமது நாமம் உயர்த்தப்படுவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து போடும். ஜனங்களை ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வர போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோடு பூமியின் கீழான யாவருடைய முழங்கால்களும் உடனும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த காலையில கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் முழங்கும்படியா ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. கால நிலைகளை எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். கால நிலைகள் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிற கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக என்றார்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை மத்தியிலே வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் மத்தியில் வாரமாடுவது வல்லமையாய் எங்கள் மத்தியில் வாரமாடுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் உண்டோ, உன்னை அன்பிற்கு நிகரேதுண்டோ, தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அழைத்துக் கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அழைத்துக் கொள்வார். இயேசுவே நீ
மோசம் செய்யும் உலகில் நின்று உந்தனான் கொன்றையிட்டதையா ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகில் நின்று உந்தனான் கொன்றையிட்டதையா இயேசுவே இப்போதுமே உம் அன்பிற்கு நானே போகிறேன். இயேசுவே இப்போதுமே உம் அன்பின் மழையில் நனையுவேன். இயேசுவே இப்போதுமே உம் அன்பிற்கு நானே போகிறேன். இயேசுவே இப்போதுமே உம் அன்பின் மழையில் நனையுவேன். இயேசுவே நீர் எங்களுக்கு போதுமானவரே. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் வல்லவராய் இருந்து எங்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, இந்த 8வது மாதம் 2வது வாரத்தில் நம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் மேலானது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வரவண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வார். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காருவோம். கர்த்தாவே, தேவர்களே, உமக்கு ஒப்பானவரியா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவரியா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவரியா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவரியா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவரியா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவரியா. உமக்கு ஒப்பானவரியா, உமக்கு ஒப்பானவரியா, உமக்கு ஒப்பானவரியா.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி 28 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், உன் ஆண்டவர் மேன்மையாய் வைக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒண்ணு, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். உண்மையாய் அவர் சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் போது கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல மக்களிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். 8வது மாதம் இந்த 8ஆம் தேதியில கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மை இல்லாததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்க கூட பேசுறார், வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுறார், ஊழியக்காரன் மூலமாய் செய்திகளின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அந்த சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். 68 வசனங்களுக்கு மேலாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா
முதல் 13-14 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வசனங்களாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனங்கள் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 12 வசனங்கள் முடிஞ்சு 13ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னால வருகிறதான வார்த்தைகள் மிகவும் கடினமான வார்த்தைகளாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது தேவன் என்ன செய்வார் என்பதை முதல் 12 வசனங்களிலே சொல்லி முடித்து 13வது வசனத்தில் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளையும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் என்ன செய்வார்? தலையாக்குவார். தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். ஆனா திரும்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நீ சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போய்விட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை விட்டு என்ன செய்து விடும்? போய்விடும் என்று சொல்லுங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? கானா ஒரு கல்யாணத்துல இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு சொன்னார் வேலைக்காரரை பார்த்து, கச்சாடியில நீங்க என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்க. அப்புறம் சொன்னார், முண்டு பந்தி விசாரிங்கன்னார். அவ்வளவுதான். தண்ணியை ஊத்து, பந்தியை விசாரி. இந்த 2 காரியத்தை யார் செஞ்சா தெரியுமா? அங்க இருந்ததான வேலைக்காரர்கள் செஞ்சாங்க. ஆனா அந்த தண்ணீர் என்னமா மாறிட்டு? ரசமாக மாறிட்டு. முந்தின ரசத்தை விட முந்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். அந்த கல்யாண வீட்டுல குறைவு வந்துச்சு. உலக பிரகாரமாய் உலக மக்கள் மத்தியில இயேசுவின் தாயின் பார்வைக்கு அங்க குறைவு இருந்தது. ஆனா அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர் அங்கே இருந்தார். அந்த அங்கே இருந்தவர் சொன்ன வார்த்தையை அங்கே இருந்து வேலைக்காரர்கள் செவி கொடுத்து கேட்டதுனால அங்க ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாக நீங்களும் நானும் செவி கொடுப்போமானால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் மாவு பிசைகிற தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பர்ஸ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாக நீங்களும் நானும் செவி கொடுத்தா நமக்கு ஒரு குறை என்ன செய்யாது? வரவே வர. அதான் சொல்றாரு, நீ உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதானே நாம் இதை உண்மையாக செவி கொடுத்து அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பேசுகிறார் அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நம்ம என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார். என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்ததுனால கர்த்தர் என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சிறு வயதிலே இந்த பெற்றோர்கள் என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். என் தாயுடைய வயிற்றுல 8 மாத கர்ப்பிணியா என் தாயார் இருக்கும்போது என்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்களா. நான் பிறந்து வளர்ந்த நாட்கள் முதல் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்தெல்லாம் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி எங்க அம்மா கிட்ட இருந்து, நீ கடவுளுடைய ஊழியக்காரன், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், நீ ஊழியக்காரன். இது தவிர என் மைண்ட்ல வேற ஒண்ணுமே ஏறினதே கிடையாது. படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அப்படி செய்யணும், இப்படி போகணும், இந்த எண்ணமே எனக்குள்ள வரல. ஏன்னா என் மைண்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி 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 அதை என்ன செஞ்சிட்டாங்க? திணிச்சிட்டாங்க. ஆனா படிப்பு முடிந்து ஒரு 2-3 ஆண்டு காலம் எங்க மாமா வீட்டுல அவங்க வியாபாரத்துல இருந்ததுனால அவங்களோட கூட கொஞ்சம் உதவி செய்யும்படியா இந்த வியாபாரத்துல அவங்களுக்கு உதவியாக இருந்தேன். எங்க மாமா வீட்டுல தங்கி இருந்து சொந்த நாட்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போனோம். நல்ல அதற்கு முன்பதாக நல்ல கிறிஸ்தவ பெற்றோருக்கு வளர்ந்ததுனால அவருடைய பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால சபைக்கு போவது, சண்டே ஸ்கூலுக்கு அட்டெண்ட் பண்ணுவது மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பயந்துதான் இருந்தோம். ஆனா அந்த நிலைமைகள் சற்று மாறி போக ஆரம்பித்து
என்னுடைய பெற்றோர் அதிகமாக ஆண்டவருக்குள்ள வந்தபோது ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் திடீர்னு நான் எங்க மாமா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு போனேன். அன்றைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு ஜெப கூட்டம். அந்த ஜெப கூட்டத்திற்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். எங்கேயோ ரொம்ப தூரத்திலிருந்து வந்தார். அங்கெல்லாம் வீட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான் ஆரம்பமாகும். ராத்திரி 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். பயங்கரமான குளிர், பனி பயங்கரமா இருக்கும். கீழே உட்கார்றதுனாலே கஷ்டம். எல்லாம் கட்டில் மேல, சேர் மேல அப்படி எல்லாம் தான் உட்கார்ந்து இருப்போம். சோ அப்படிதான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படா இந்த கூட்டம் முடியும், இந்த குளிருக்கு இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு கடுங்காப்பி தருவாங்க, இல்லைன்னா ஒரு போண்டா தருவாங்க, இதை சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு போற பிள்ளைகள் கூட்டம் நிறைய இருக்கும் அந்த நாட்கள்ல. சோ அப்படிதான் அன்னைக்கு எங்க அம்மா கட்டாயத்தின் பேர்ல நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கூட்டத்திற்கு போய் அங்க வந்திருக்கிற பாஸ்டருக்கு என்ன யாருன்னு தெரியாது, அவருக்கு யாருன்னு என்ன தெரியாது, யாருக்குமே தெரியாது. தோத்திரம். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஜெபம் எல்லாம் முடிச்ச உடனே என்ன நாங்க உட்கார்ந்து எனக்கு பேர் சொல்லி எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு கூப்பிட்டு வந்து நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னார். ஜெபம் பண்ணி சொன்னாரு, எங்க அம்மா முன்னால பார்த்தது கிடையாது, எங்க அப்பா பார்த்தது கிடையாது, என்னை பத்தி அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், உங்களுடைய பெற்றோர்கள் வந்து கடவுளுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. ஆனா இந்த நாட்களில நீ கடவுளுடைய கர்த்தரை விட்டு தூரமா போயிட்ட. இந்த நிலைமையில நீ போனா நீ பயங்கரமான வியாதியில சிக்கி மரணத்தை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை உனக்குள்ள வரும். இன்னைக்கு ஆண்டவருக்கும் வாழ்க்கை ஒப்புக்கொடுன்னு சொன்னார். நான் அவ்வளவுதான். ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆராதனைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு ராத்திரியில நான் எங்க அம்மா கிட்ட தான் படுத்திருப்பேன். எப்பயுமே ராத்திரியில படுத்திருக்கிறேன். பயங்கரமான ஜுரம். அந்த ஜுரம் அதிகமா வந்த வாய் புலப்போம் இல்ல, நிறைய வாய் புலப்போ என்ன அறியாமல ஏதோ சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தேன். காலையில எந்திரிச்சு காலை தூக்குனா என் கால், இடது கால் வந்து தூக்க முடியல. என் கால் வீங்கி இருக்கு. அது எதனால அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக விளையாடும் போது ஏதோ கால் அடிபட்டு அந்த கால் கொஞ்சம் செப்டிக்கான நிலைமையில இருந்திருக்கு. எனக்கு தெரியாது. கால் வீங்கி, அதனால ஜுரம். உடனே ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில போய் என் சித்தப்பா தான் அங்க கம்பவுண்டர். சோ அவங்க தான் என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ராத்திரியில நான் படுத்திருக்கிறேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு கால் ரொம்ப இதாயிருச்சு, இது ஆபரேஷன் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அந்த மருத்துவமனையில படுத்திருக்கிறேன். அன்னைக்கு ராத்திரியில, அது ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு 13ஆம் தேதி 14ஆம் தேதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ராத்திரியில எனக்கு ஒரு சத்தம். நான் படுத்திருக்கிறேன். சித்தப்பா தான் நைட் டியூட்டி, அவங்க டியூட்டி ரூம்ல படுத்திருக்கிறாங்க. சோ ராத்திரியில ஒரு சத்தம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். நான் அன்னைக்கு ஒரே ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் தெரியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். இந்த 2 வார்த்தை தான் எனக்குள்ள கேட்கப்பட்டதான வார்த்தை. அந்த மருத்துவமனையில உட்கார்ந்து அந்த ராத்திரியில என் உடம்பெல்லாம் மறுபடியும் வேர்க்க ஆரம்பித்து, நான் நினைச்ச மறுபடியும் அந்த ஃபீவர் தான் எனக்கு வருகிறத வந்து சொல்லி அந்த கட்டில ஏறி உட்கார்ந்தேன். இந்த ஆஸ்பத்திரியில படுத்திருந்த கட்டில உட்கார்ந்தேன். எனக்கு தெரியும் இது ஆண்டவருடைய சத்தம் தான், வேற ஒரு சத்தம் இல்லை. நான் பைபிள் படிச்சிருக்கிறோம், இந்த வசனம் என்ன என்பது தெரியும். அந்த ராத்திரியில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே நம்முடைய ஊழியத்திற்கு போறேன், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், நான் உமக்கு தேவை ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரியில அந்த ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில வச்சு என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். தேவ சத்தத்தை செவியில நான் கேட்டதுனால ஒப்பு கொடுத்தேன். அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்க, காலையில எந்திரிச்சு என் காலை பார்த்தா கால் இருந்த வீக்கம் ஒண்ணுமே இல்லை. கால் சராசரியா எப்பவும் இருக்கிறது போல போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் எங்க அப்பாக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. எங்க அம்மா பார்க்க வந்தாங்க, அவங்கள பார்த்து சொன்னேன், நான் உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போனேன். ஆண்டவருடைய கிருபையினால உடனடியாக ஞானஸ்நானம் எடுத்தேன். வேதாம கல்லூரிக்கு போனேன். ஆண்டவருடைய கிருபையினால படித்தோம். கடவுளுடைய ஊழியத்திற்கு என்று இந்த நாளிலே கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அன்றைக்கு தேவ சத்தத்திற்கு நான் செவி கொடுக்காமல் போயிருப்பேன், ஆனால் நான் என்றோ மாண்டு போயிருப்பேன். இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக மாண்டு போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கு ஜீவனோட விட கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால்
தேவ சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுத்ததுனாலதான். இன்னைக்கு என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோடு கூட பல முறை ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காததுனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குடும்பங்களில் வந்திருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பது தெரியும். இங்கே ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, அந்த 28வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும். பலிக்கும் அப்படின்னா என்ன? சொல்றது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரோ உலகத்தான் சொல்லுவான். அவன் வாயில விழுந்தா கடிச்சிருப்பா, அதனால நினைச்ச கூடாது அவங்க வாயில விழக்கூடாது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க உங்களுடைய நாவினால அறிக்கை செய்து பாருங்க, அது பலிக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்றாரு? நீ செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேல உண்மையா பற்றி கொண்டிரு. அந்த வார்த்தைகளையே உன்னுடைய இருதயத்துல நீ சிந்தித்துக் கொண்டிரு. அந்த வார்த்தைகளையே நீ உன்னுடைய நாவினால நீ அறிக்கை பண்ணி கொண்டிரு. எப்படி சிறு வயசுல இருந்தே எனக்கு ஊழியக்காரன் என்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள பதிந்ததோ, அதை தவிர வேற எண்ணம் வரவே இல்லை. வந்துச்சு ஒரு எண்ணம் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். அது எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னொருத்தருக்கு போய் கிடைச்சிட்டு, கடவுள் என்ன கொண்டு போய் பைபிள் காலேஜ்ல போட்ட பிறகு அது உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு போன உடனே என்ன கூப்பிட்டாங்க. எங்க அப்பா சொல்லிட்டாரு, என் பிள்ளை ஊழியத்துக்கு போயிட்டு அந்த வேலை எனக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு வேண்டவே வேண்டாம், அந்த வேலை இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டானே. நல்லா இருக்காங்க, தோத்திரம், பரவாயில்ல. ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் போது, உங்களை அழைக்கும் போது, உங்களை அபிஷேகிக்கும் போது என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்தார், என்ன பேசினார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன உங்களை கூப்பிட்டு உங்களை சொல்லி உங்களை அழைச்சாரோ அதை நினைச்சு பாருங்க, அதை அறிக்கை செஞ்சு பாருங்க, அதை சொல்லி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்தும். ஆமென். செவி கொடுக்கணும், அது ரொம்ப உத்தமம், ரொம்ப உண்மை. நாள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு செவி கொடு. ஏன் இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் மேன்மை இல்லாம இருக்காங்க தெரியுமா? உலகத்தான் ஏன் நல்லா இருக்கிறான்? அவன் தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறான். அவன் தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறான். அவன் தெய்வம் என்ன சொல்றாரு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிதான். ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அதுக்கு நம்ம என்ன செய்யறதில்லை, உண்மையாய் செவி கொடுப்பதில்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு நம்ம தடுக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. அவன் வந்து நம்ம என்ன சொல்லுவான்? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார். ஆண்டவர் சொன்னார், ஏதேனுல இந்த கனியை நீ புசிக்கிற நாள்ல நீ சாவாய்ன்னு சொன்னார். ஆனா பிசாசு வந்து சொன்ன நீ சாகவே மாட்டான். இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்து தானே இந்த ஆதாமி ஏவாளும் திடீர்னு பிசாசு சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க? கேட்டுட்டாங்க. அதனால என்னாச்சு? தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்திருந்ததான மேன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது பிசாசு சொல்லுவான், இது பொய், இதுக்கு நீ என்ன செய்யாத, ஒப்பு கொடுக்காத, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காத, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காத, அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில பேசுறது யார் தெரியுமா? பிசாசு. இவனை மேற்கொள்ள வேண்டுமானா கர்த்தருடைய நாமத்தினால வேதம் சொல்கிறது. 91ஆம் சங்கீதம் தன்னுடைய 15ஆம் வசனத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தை, அதான 14ஆம் வசனம் 14, அவன் என்னிடத்தில விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா. அவங்க பாருங்க, ரெண்டு காரியத்துல தாவீது சொல்றாரு. ஒண்ணு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஆண்டவர் நம்மை வியாதியிலிருந்து விடுவிக்கணுமா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணுமா, குடும்ப சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கணுமா, பலவீனத்திலிருந்து விடுவிக்கணுமா, ஆண்டவருக்கு சொல்றதான ஒரு காரியம். உங்களை ஆண்டவர் விடுவிக்கணும் அப்படின்னா நீங்க அவர் மேல என்னவா இருக்கணும்? வாஞ்சியா இருக்கணும். தாவீது சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென். இயேசு விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பாவ கட்டிலிருந்து விடுதலை தருகிறவர்,
சாப கட்டிலிருந்து விடுதலை தருகிறது. உங்களுக்கு வாஞ்ச வேணும், இயேசுவின் மேல, இயேசப்பாவின் மேல வாஞ்ச வேணும். ஸ்தோத்திரம். எப்படி நமக்கு சாப்பாட்டு மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ அதை விட பிரியம் யார் மேல வேணும்? இயேசப்பாவின் மேல. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இந்த பூலோகத்துல இல்லை. அவரை பார்த்திருப்பீங்கன்னா அவரை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. அவருடைய நாமத்தை அறிந்திருந்தா உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். உங்களை விடுவிக்கிறவர். அவர் மேல வாஞ்சியா இருந்தா உங்களை விடுவிச்சிருவார். 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வந்தான். அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசு என் வேலைக்காரனை என்ன செய்வார்? சுகமாக்குவார். அவர் சொன்ன, ஆண்டவரே என் வேலைக்காரன் முடியாம கிடக்கிறான், ஆனா நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனா ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சுகமாயிரும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அவனுடைய வாஞ்சை அதுதான். அவனுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க வாழ்க்கை மாறிடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழா மாற்ற ஆண்டவரால முடியும். ஆமென். எந்த மனுஷனையும் நம்பாத, எந்த மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத. நீங்களும் நானும் இயேசுப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களை அழைச்சவர் கர்த்தர். உங்களை அழைச்சவர் கர்த்தர். மனுஷன் இல்ல, நான் இல்ல, ஸ்தாபனம் இல்ல, ஊழியம் அல்ல. உங்களை அழைச்சது கர்த்தர். நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பிலிருந்து உங்களை யார் பிரிக்க கூடாது. ஆமென். நீங்களும் அவரும் அந்த அளவு அன்பில ஒன்றரை கட்டப்பட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மேல உங்களுக்கு எந்த அளவு விருப்பம் இருக்கு. பாட்டு பாடல்ல 100க்கு 100 உண்மையை நான் நம்பி உள்ளேன். ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தை நீங்க நான் மனுஷனையே நம்பி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நான்லாம் இல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 மாசம் உங்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலை மேல நம்ம கடந்து போனோம், எவ்வளவு நெருக்கம். அதனால கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? சொல்லுங்க, கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. எங்களை கைவிடலைங்க, அது உண்மை. இன்னைக்கும் சொல்றேன், எங்க பாப்பா தான் அடிக்கடி சொல்றா, டாடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க, நானும் தம்பி இருக்கோம். உன்னையும் உன் தம்பியை நம்பி நாங்க 2 பேர் இல்ல, என் இயேசுவை நம்பி நாங்க 2 பேர் இருக்கோம். ஆமென். இந்த வேதம் போதும், நாங்க எங்க வேணாலும் போவோம், கர்த்தர்களை நடத்துவார். ஆமென். ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் அவர் மேலே வாஞ்சியா இருக்கிறேன். என்னை விடுவிச்ச ஆண்டவர், என்னை இந்த ஊழியத்தை தந்து என்னை கனப்படுத்தின ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை கனப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சிருக்கனால ஒரு பாப்பா உட்கார்ந்து இருந்தா, அவளை பார்த்து கேட்டேன், நீ என்ன பாஸ் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. அப்ப அவ சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிருச்சு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா கையில இருந்து வாங்கி நான் உங்களுக்கு வாங்கி தருவது இல்லை, நானா சம்பாதிச்சு உங்களுக்கு வாங்கி தரேன் பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய பெருமை. ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை. எங்க அப்பா கையில இருந்து வாங்கி ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வாங்கி தர்றதுல எனக்கு திருப்தி இல்ல, நானா சம்பாதித்து உங்களுக்கு கொண்டு தந்து அதுல நான் சந்தோஷப்படணும், அதுதான் எனக்கு ஆசை. இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள வேணும். நம்ம இயேசப்பா கரத்துல இருந்து நன்மைய வாங்கி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். சொல்ல தாவீது, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால நான் உடைய உண்மை உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வேன்? நீங்கள் நான் யாருடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறோம்? இயேசு என்கிறவருடைய நாமம். வானிலும் பூவிலும் மேலானவருடைய நாமம், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம், பிசாசுகளை துரத்தும் நாமம். அந்த நாமம் இயேசுவை சொல்லுங்க. உங்க நாவினால இயேசு 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 என்று உச்சரித்து பார். கர்த்தர் நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இயேசுவை நம்பினோர் யாரும் கைவிடப்பட்டதில்லை. இயேசுவை நம்பினோர் யாரும் வெட்கப்பட்டு போறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து இன்னைக்கு என்ன வார்த்தை வருது? நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? அடிக்கடி சொல்றேன், எங்க பாஸ்டர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். அவங்களுக்கு அவர் நல்லா இருக்கும் போதும் சரி, அவர் சுகர்ல பாதிக்கப்பட்டு 2 கண்ணும் தெரியாது. அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்வார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் வாயில ஒரு நாளைக்கு குறைந்தது பல 100கணக்கான முறை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்வார். அதே கண் தெரியாம அவர் உட்கார்ந்து இருக்கும் போது நான் அவரை பார்க்க போயிருந்தேன்.
அவரை நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு அவரை பார்த்த உடனே என் கண்கள் இருந்து என்னை அறியல அழுக. நான் என்னை அடக்கி கொண்டேன். நான் அவ்வளவு அழகா அப்படி இருந்த ஒரு தேவ மனிதர். சோ முடியாம வந்து எனக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தவர் வந்து உட்கார்ந்தவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியுமா? யோபு என்கிற பக்தர் சொன்னார், எல்லாம் போச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாத்துக்கும் சோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிதான் சொல்லி பாருங்க. எல்லாத்துக்கும் இயேசுதான், எல்லாத்துக்கும் இயேசு 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 இயேசு. உங்க வாயில அந்த உச்சரித்து பாருங்க, உங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் உயர்த்துவார். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவன் என்னுடைய என் மேல் வாஞ்சியா இருந்தபடியா அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல என்ன செய்வேன் வைப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் சொல்றேன். யாருக்காக நான் சொல்லல. என் பையனை நான் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே அனுப்பணும். ஒரு பைசா இல்லை. அப்ப அந்த சிஸ்வா விட்டு நாங்க வெளியே வந்த நாட்கள் சபையில கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டதான நாட்கள். 10 பைசா 10 ரூபா கூட என் பாக்கெட்ல இல்லாம இந்த பஜார்ல நான் நடந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்துல என் பையனுக்கு சென்னையில கல்லூரியில இடம் கிடைச்சு. ஒரு பைசா எங்க கையில கிடையாது. ஒரு பைசா என் கையில கிடையாது, சுத்தமா கிடையாது. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப என் பாஸ்டர்மா சொன்னாங்க, என் தம்பி கிட்ட கேட்கலாம், என் தம்பி கிட்ட கேட்கலாம். நாம சொன்ன கேட்காத, தம்பி கிட்ட என்ன செய்யாத, கேட்காத, தம்பி கிட்ட கேட்காத அப்படின்னு சொன்னேன். நான் என் வார்த்தை மீறி அவளுக்கு போன் பண்ணி கேட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான், இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் தம்பி, நான் ஊழியம் செய்யணும், பணம் இல்லைன்னா அவனை படிக்க வைக்காதுன்னு. இந்த வார்த்தையை கேட்ட நான் நொறுங்கி போயிட்டேன். அவன் புண்ணியாத வார்த்தை வீட்டுல இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ராத்திரி கதறணும் நாங்க 2 பேரும். ஏன்னா அவன் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டாங்க காலேஜுக்கு, இவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் சொல்லிட்டான், இந்த ஒரு வருஷம் நான் படிக்க போகல, நான் இருக்கிறேன். நான் சொன்னேன், நான் சேவிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர். நான் ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு உண்மையா இருக்குமானா உன்னை கடவுள் வெட்கப்படுத்த மாட்டாரு, உன்னை நான் அனுப்புறேன், கர்த்தர் நடத்துவான்னு சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளையை உண்மையை சொன்னேன். அடுத்த நாள் கடவுள் ஒரு அற்புதமான வழியை திறந்தார். ஒரு அற்புதமான வழின்னா ஒரு பெரிய வழிங்க. 3500 ரூபா. எவ்வளவு? 3500 ரூபா பிளைட் டிக்கெட் எடுத்து அனுப்பியாச்சு. அவ்வளவுதான். சென்னைக்கு காலேஜுக்கு. அங்க போனா தம்பி மோசஸ் இன்னொரு பிரதர் 2 பேர் இருக்காங்க. அவன் அட்மிஷன் போடுறதுக்காக காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டாச்சு. பணம் கட்டல. பவுலே, கர்த்தர் உனக்கு அதை தான் செய்ய போற, நீ கவலைப்படாத, இந்த சாட்சி உனக்கு தான். தோத்திரம். பணம் கட்டலைங்க, ஒண்ணுமே இல்லை. 3500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து பிளைட்ல அனுப்பி விட்டோம். அங்க இருந்து ரிசீவ் பண்ணி மோசஸ் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கான். இன்னொரு பிரதர் இருக்கிறார், அவர் ரயில்வேல வேலை செய்யறார். அவர் தான் அவருக்கு லோக்கல் கார்டியன். போனாங்க, போய் அவன் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன்ல போட்டாச்சு. ஃபீஸ் கட்டணும். என்ன கட்டணும்? ஃபீஸ் கட்டணும். என் கையில ஒண்ணுமே கிடையாது. வேதத்தை வச்சு சொல்றேன். பாசமா இருக்காங்க. நான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாசமா கையில ஒரு டைரி இருக்கு. அவங்க பீரோல தான் வச்சிருக்காங்க. அதை நீங்க போய் நீங்க வேண்டாம் சும்மா இருக்கும்போது வந்தீங்கன்னா கேட்டு பாருங்க. அதை எழுதி வச்சிருக்காங்க, ஜெப குறிப்பு எழுதி. அந்த டைரி எங்க வச்சிருக்காங்க? பீரோல. அது யாருக்கு போகுது? ஏசப்பாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த லெட்டர் யாருக்கா? ஏசப்பாவுக்கு. ஒரு வருஷம் 6 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்து எது நடந்திருக்கோ அதெல்லாம் ரிட்டர்ன் கிறுக்கி வச்சுட்டு மறுபடியும் புதுசா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சோ அன்னைக்கு அப்படிதான் நாங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் நம்ம கிங்சன் பாஸ் வீட்டுக்கு வந்தார். எங்க வீட்டுக்கு வந்தார். அப்ப வந்த உடனே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த இடம் வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் வந்திருந்த பணத்துல கொஞ்சம் பணம் இருந்து, அப்ப அவர் சொல்லுவார், பாஸ்டர் இந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணிருக்க, கட்டிருக்க, அப்புறம் நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு இது ஆண்டவர் நடத்துவார்னு இருந்தோம். அப்ப சொல்லுவார், ஏன் வாங்க நம்ம பேங்க்கு போலாமே, பேங்க்ல போய் எஜுகேஷன் லோன் கேட்போம். நாங்க போய் கேட்டோம். தோத்துறோம். எஜுகேஷன் லோன் கேட்டோம். அந்த ஒரு மேடம் இருந்தாங்க, என்ன பார்த்து கேட்டாங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னாங்க. நான் பாஸ்டர்னு சொன்னேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்லலைங்க. என்னன்னு கேட்டாங்க, பாஸ்டர். அவ்வளவுதான். அந்த அம்மாவை எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுத்து எவ்வளவு பேர் என் கூட இருந்த நிறைய பேர் பாஸ்டர் சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு அந்த எஜுகேஷன் லோன் கிடைச்சிச்சு? எனக்கு தெரியாது, கர்த்தர் செஞ்சார். ஹல்லேலூயா. படிக்க வச்சார். ஆமென். அதே எங்க பையன் படிச்சுட்டு ஒரு வருஷம் கேரளாவில்
என் தம்பி சபையில போய் நின்று அன்னைக்கு அவன் சாட்சி சொன்னான், நான் பணம் தர்றதுக்கு இல்லை, அவனை படிக்க வைக்காதுன்னு சொன்னேன். நான் எங்க அண்ணன் அண்ணியும் முழங்காலில் நின்று என் பிள்ளைய படிக்க வச்சிட்டாங்க. நான் ஆமென். நீங்க உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ கர்த்தரை சார்ந்து நில்லு, உன்னை உன் பிள்ளைகளை கர்த்தர் மேம்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவர் உயர்ந்த அடைக்கலம். எங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு சொன்னோம், வேற யார் வாழ்க்கையில அங்க நடந்தது நடந்ததை சொல்றேன். கர்த்தருக்கு மகிமையா, கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. 4 வருஷம் அவன் படிப்பதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த லோன் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. என்னைக்கு முடிஞ்சு, அது எப்படி கட்டணும், எப்படி நடந்தது எனக்கெல்லாம் தெரியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. தோத்திரம். இன்னைக்கு சொல்றேன், ஒருத்தர் எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ் வந்தார் இந்த லாக்டவுன்ல. ஒரு நாள் ஒரு ரேஷன் கிட் எடுத்துட்டு வந்தார். நான் கேட்டேன், எங்களுக்கு எதுக்கு ரேஷன் கிட்டு, எங்களுக்கு தேவையில்லை, கடவுளங்களை நடத்துறா. அப்ப அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் இல்ல, இன்னைக்கு காலையில நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு கொண்டு போய் இந்த ரேஷன் கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னாரு. எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யறேன், நீங்க வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்போ அப்படி பேசிட்டு இருப்ப சொன்னார், உங்க பையன் தான் சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களா. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் பையன் வேலை செய்யறான், இன்னைக்கு வரை எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு எனக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் அவனை நம்பி இல்லை, அவன் வாங்கி தந்துதான் நாங்க சாப்பிடணும்னு இல்லை. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த ரேஷன் கிட்ட வாங்கி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். இன்னொரு ஊழியக்காரன் எங்க வீட்டுக்கு வந்தார், பாசமா தூக்கி அப்படியே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏன்னு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவர். எனக்கு செஞ்ச உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இயேசப்பாவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால அவர் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் திருச்சபை மக்களையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது, மறைந்திருக்க ஒரு நாள் மாட்டாதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க, சோர்ந்து போவார். தாவீது சொல்றார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில. என் பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்படித்தான், காலேஜுக்கு போகும்போது அன்னைக்கு எங்க கையில ஒண்ணு இல்லை, எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் நல்ல வசதி அன்னைக்கு இருக்கிறதா செய்யுது. எங்க அம்மா அப்பா கூட எங்களுக்கு உதவி செய்யல, கர்த்தர் எங்கேயோ இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வைத்தார். நீ கர்த்தரை சார்ந்து இருந்தனா எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாக கிரியை செய்து உதவி செய்ய வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன், இதுல இருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் என் குடும்பமும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யறதுனாலதான் கர்த்தர் இன்னைக்கு எங்களை ஜீவனோட வச்சிருக்கிறார். என்னுடைய மருத்துவ செலவாகட்டும், அன்னைக்கு கூட சரி தைரியமா விசுவாசத்தோட இங்க புறப்பட்டு போனோம். ஒன்னும் பெரிய பணத்தோட நாங்க போகல, ஒண்ணு இல்ல, டிக்கெட்டோட தான் போனோம். என்னை பார்க்க வந்த ஊழியக்காரங்கிட்ட சொன்னார், கர்த்தர் நடத்துவார், நீங்க போங்க பாஸ்டர், கர்த்தர் நடத்துவார். அவரை சார்ந்த அந்த அன்புல நீ உறுதி ஊனி குறுகி ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை இருக்க கட்டி பிடிச்சு பாரு, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கரத்துல வாங்கி நாங்க உமக்கு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தினால எல்லாம் ஆகும், உம்முடைய கரத்தினால எல்லாம் ஆகும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கரத்துல இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல என்ன இருக்கிறது? ஐஸ்வர்யமும். அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ செவி கொடு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. இன்னைக்கு உன் கடன் மாறணும்னா இன்னைக்கு ஆண்டவர் இதுல 28ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? நீ கடன் கொடுப்பாய், கடன் என்ன செய்யாதிருப்பாய், வாங்காதிருப்பாய். வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கு. என்ன கஷ்டப்பட்டாலும் கஞ்சி குடிச்சாலும் நான் என்ன வாங்க மாட்டேன், என்ன வாங்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு கடன் கொடுக்கிறவங்க என்ன செய்யணும், மாற்றணும். இந்த பொருத்தனை பண்ணிட்டு போய் கடன் வாங்க கூடாது. கர்த்தர் எத்தனை ஆயிரங்களா இருந்தாலும் எத்தனை லட்சங்களா இருந்தாலும் அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ரெண்டாவது இன்னொன்னு, அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டியது, எனக்கு ஆண்டவர் தருகிறதுல நான் 10ல் 1 சரியா நான் கடவுளுக்கு கொடுத்து பாருங்க, கடவுள் உங்களை கடன் இல்லாம ஆக்குவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விசுவாசி ஏன் கடனாளியா இருக்கிறோம்? ஏன் இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்ததான கட்டளைய நம்ம என்ன செய்யல, செவி கொடுக்கல, கேட்கல. கேட்டுப்பா. கர்த்தர் சொல்றார் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல
உன் மாவு பிசைகிற தொட்டில மாவு கூட என்ன செய்யாது, உங்க வீட்டுல குறையாது, என்ன குறையாது. சாரி பார்த்து ஒரு விதவை வீட்டுல குறைஞ்சிச்சா? இல்ல. அதே தேவன் தான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன். ஆமென். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் வல்லமையின் தேவன். ஆமென். ஆகவே இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உண்மையில நான் வாஞ்சியா இருக்கேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்கு பிரியம் யாரு? ஏசப்பா தான். நீங்க யாரை நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை நேசிக்கிறீங்க. நீங்க யாருடைய பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. இதவே நீங்க சொல்லி பாருங்க. இயேசு இயேசு இயேசு. இந்த சட்டை யார் தந்தா? இயேசு தந்தது. இந்த சட்டை யார் தந்தது? நீ சாப்பிடுற சாப்பாடு யார் தந்தது? என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? அதை சொல்லிருக்கமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பொருள் யார் கொடுத்தது? ஆண்டவர் அறியாம எந்த ஒரு பொருளும் உங்க வீட்டுக்குள்ள வராதுங்க. அவருக்கு சித்தமானதுதான் உங்க வீட்டுக்குள்ள வரும். ஆமென். நீங்க உடுத்தி இருக்கிற வஸ்திரம் இருக்கு பாருங்க, அது ஆண்டவருக்கு சித்தமானதுனாலதான் உங்களுக்கு வந்துச்சு. நீங்க இதை உடுத்துறீங்க. வீட்டுல பாசமாக நான் நிறைய சாரி எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். உண்மையதான் சொல்றேன். எப்பயோ வாங்கி கொடுப்பேன். ஆனா அவங்க வந்து என்ன கலர் வேணும்னு சொல்லி வாஞ்சித்து ஜோம் பண்றாங்களோ, அது ஜோம் பண்ண சில நாட்கள்ல அவங்களுக்கு கிடைச்சு. யாராவது இங்க வர்ற பாசம் மாறாது, யாராவது வர்றவங்க வாங்கி கொடுத்துருவோம். அப்ப சொல்லுவாங்க, நீங்க வாங்கி தரல, ஏசப்பா எனக்கு தந்திருக்கேன் பாருங்க. என்ன கேட்டா, என்ன கலர் கேட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, வர பிள்ளைகிட்ட என்ன கேட்டாலும் சரி. நான் ஏன் சொல்றேன்னா, உங்க விசுவாசம் வர்த்திக்கப்பட சொல்றேன். விசுவாசம் உள்ளவனாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? பெற்றுக்கொள்வீர்கள். இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க உண்மையா செவி கொடுங்க. எதுக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் பேசி இருக்கு, நான் என்ன செய்யணும்? நான் இதுவரையில் உங்களுடைய வார்த்தையை மீறி இருந்தா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. இனிமேலும் வார்த்தையை மீற மாட்டேன். ஆண்டவரே என்னைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தும். நான் என் குடும்பமும் உமக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு நான் ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்றதெல்லாம், ஆண்டவரே எங்க விசுவாச பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிற எல்லாரோட மேன்மையாக. அதனாலதான் நம்ம பிள்ளைகளை சொல்லுவேன், நீ நல்லா படிங்க, நல்லா படிக்கணும். எனக்கு படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நல்ல படிக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்ல படிச்சு நல்ல மேன்மையா வந்தா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வெறும் சிஎஸ்ஐ காரங்க. சிஎஸ்ஐ அந்த வீட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு 6-7 தெருவு இருக்குது. அந்த எங்கட படிச்ச நிறைய பையங்க இருக்காங்க. அந்த தெருவுல நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஏறினீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ராணுவ வீரன் இருப்பார், ஒரு டீச்சர் இருப்பார், ஒரு தாசில்தார் இருப்பார், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பார். ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த ஊருக்குள்ள அரசாங்க வேலையில இல்லாத வீடே இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற இன்னைக்கும் இருக்கிற 60 வயசு 70 வயசு தாத்தா பாட்டிகள் காலையில 4 மணிக்கு அவங்க சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? டெய்லி 4 மணிக்கு அவங்க ஊர்ல ஜெபம் உண்டு. அந்த பெல் அடி சத்தம் கேட்டோம்னா அத்தனை தாத்தா பாட்டி எங்கதான் இருக்காங்க? ஆலயத்துக்குள்ள இருக்காங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்க அதிகாலை ஆண்டவரை தேடுங்க. நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிற நீங்க எத்தனை நாள் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க தெரியல. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புற அந்த நேரத்துல நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதிகாலையில நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், 2:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். முழிப்பு தட்டுனா எந்திரிச்சு வந்து அப்புறம் போய் உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் நல்ல தோற்றப்பட்டு ஜெபம் பண்ணிப்பார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும். உங்க வாழ்க்கையே மாறும். ஆண்டவர் மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த காலையில அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை நான் மேன்மையா வைப்பேன்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்குங்க, நேற்று சொல்ல, நாளை சொல்லல, இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி எழுதி வச்சுக்கோ. உங்களையும் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்க, அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்க. இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற நீங்க இயேசுப்பாவின் நாமத்தை உடைய நாவினாலே உச்சரிங்க. எதை குறிச்சு கவலைப்படாதங்க. இயேசு எனக்கு என் குடும்பத்துக்கு போதுமானவர். ஆமென். எல்லாரும் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் சீக்கிரமா 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி திருவிருந்த ஆராதனைக்கு நேராக நான் கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். இந்த காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுற சொன்னதை நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர் என்பதை மறந்து விட வேண்டாம். எதை குறித்தும் நீ கலங்காதே, எதை குறித்தும் நீ கலங்காதே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். உன் தேவைகளை சந்திக்கிறவர், உன்னை வெட்கப்படுத்தாத ஆண்டவர், உன்னை கைவிடாத கர்த்தர், உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர். இந்த நாளிலே உன்னை, உன் குடும்பத்தை, அருமையான மகளே, அருமையான மகனே, உன்னை உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இம்மனுஷனை பார்க்காத, கர்த்தரை மட்டும் சார்ந்து நில், கர்த்தரை மட்டும் சார்ந்து நில். கர்த்தர் உனக்கு வேண்டிய அனுகூலமான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஒரு வழி அடையும் போது 7 வழியை திறக்கிற கர்த்தர், நீ ஆராதிக்கிற கர்த்தர் என்பது மறந்து போகாத. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறவனையா, இயேசு என்கிறவரை நீ அறிந்திருக்கிறாய். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர். அவரின் பாவங்களை மன்னிக்கிறவர், உனக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர், உனக்காக இரத்தம் சிந்தினவர், உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர், பரமேறி சென்றவர், மறுபடி வருவேன் என்று சொன்னவர். அவர் வரும் நாட்களில் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த இயேசுவை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். அவர் கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? 2வது ஆராதனையில நீ எங்களோடு கூட பேசின அற்புத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அடியானுடைய சாட்சி, இந்த வாழ்க்கையில நீ செய்தவைகளை நன்மையாய் சொன்னேன், பெருமைக்காக எதை சொல்லல ஆண்டவரே. எனக்கு செய்ததை இங்க தேவையோடு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீ செய்யணும் என்கிற உணர்த்துதலோடு கூட, ஏவுதலோடு கூட இந்த வார்த்தையை பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய எதிர்காலங்களை கர்த்தர் கட்டளையிடும். தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நேரம் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர்